அதை உறுதி செய்கிறது. அல்லாஹ் என்பதை வாக்கியத்தின் தொடக்கமாக சொல்லும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வாக்கியத்தின் இறுதி பகுதியாக அமைகிறது. ஒரு வாக்கிய அமைப்பு என்பது ஒரு சொல் தொடக்கமாகவும் இன்னொரு சொல் அதன் முடிவாகவும் அமைந்திருக்கும். இரண்டும் சேர்ந்து வரும்போதுதான் அது ஒரு செய்தியாக நமக்கு கிடைக்கும். செய்தி என்பது ஒரு வாக்கியத்தின் தொடக்கம். ஆனால் அதை கொண்டு ஒரு செய்தி கிடைக்காது. எனவே அதன் முடிவு வந்தான் என்று இணைந்தால்தான் செய்து வந்தான் என்ற ஒரு செய்தி கிடைப்பது போல, அதுபோன்று இங்கு அல்லாஹ் என்பது ஒரு சொல், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பது அதன் இறுதி. ஆக அல்லாஹ் என்பவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று இந்த வசனம் சொல்கிறது. மேலும் ஒரு வாக்கியத்தின் தொடக்கத்தை மட்டும் சொல்லுவது அது சட்டென நம் சிந்தனையில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து இறுதி பகுதியை சொல்லும் பொழுது அது முழுமையடையும். அதுபோலவே இங்கு அல்லாஹ் என்றவுடன் சிந்தனையில் அல்லாஹை தெளிவாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. எனவே இதில் தனித்துவம் என்னவென்றால், அல்லாஹ் எனும் போதே நமக்கு தெளிவான ஒரு சிந்தனை தோற்றம் வந்துவிடுகிறது. அதன்படி இங்கே அல்லாஹ் என்றதை தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதை விளக்கும் வர்ணனையாக அமைகிறது. அதாவது அவரிடம் அல்லாஹ் என்றாலே விளங்கிக் கொள்வார்கள். அதனால்தான் அன்றைய அம்மக்களின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை இது அல்லாஹ் படம்பிடித்து காட்டுகிறார். وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ لَيَقُولُنَّ اللَّهُ فَأَنَّى يُؤْفَكُونَ. வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தந்தவன் யார் என்று அவரிடம் நபியே கேட்டார். அல்லாஹ் என்று உறுதியாக அவர்கள் பதில் கூறுவார்கள். பிறகு எவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு திருப்பப்படுகிறார்கள்?